ಲೇ RSS ಲೇ RSS ನಿಮ್ ಯೋಗ್ಯತೆ ಬೆಂಕಿ ಹಾಕ. ನಿಮಗೆ ಮಾನ ಮರ್ಯಾದೆಲ್ಲ ಅಯೋಗ್ಯ. ಇದೇನು ಡ್ಯಾನ್ಸ್ ಕುಡಿಯಕ್ ಬಂದಿದ್ರ ಇಲ್ಲಿ? ಅಸೆಂಬ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರ, ಡ್ಯಾನ್ಸ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರ ನೀವು? ನಿಮಗೆ ಮಾನ ಮರ್ಯಾದೆ? ವಿರೋಧ ಪಕ್ಷದ ನಾಯಕರೇ, ಇದೇನು ಮಿಮಿಕ್ರಿ ಮಾಡಿಸ್ತಾ ಇದೇನ್ರಿ? விரோத பட்ச நாயக்கரே, சங்கிகளுக்கு செல்லும் இடமெல்லாம் செருப்படின்னு சொல்லி கமெண்ட் எல்லாம் பார்த்திருப்பிய. அதை நேர்ல பாருங்க. மனுஷன் ஒரு கட்டத்துல காட்டாயி தூணு துப்பி விட்டாப்புல. அவர் பேசுறத வச்சே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எங்க நடந்திருக்கும்னு. கர்நாடகா சட்டசபையில கர்நாடகாவோட ஆளுங்கட்சியான காங்கிரஸோட எம்எல்ஏ தான் இந்த சிவலிங்க கவுடா. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி நடந்த சட்டசபையில நடந்த சம்பவம் தான் இது. சிவலிங்க கவுடா வந்து சரணு சலகர் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏவோட மனைவி குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காப்ல. அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி டான்ஸ் ஆடி இருந்திருக்காங்க சட்டசபைக்குள்ள. பசவ கல்யாண் பகுதியில் சரணு சலகரோட மனைவி வந்து தாசில்தாரா இருப்பதாகவும் அந்த அம்மாவோட பதவியை பயன்படுத்தி பண மோசடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து அந்த அம்மாவால தான் இவர் எம்எல்ஏவே ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுல காண்டான எதிர்க்கட்சியான பிஜேபியை சேர்ந்த சரணு சலகர், வேதவியாச காமத், அப்புறம் இந்த சுரேஷ் கவுடா எல்லாரும் வந்துட்டு அவரை பேச விடாம அசம்பிளில வந்து எந்திரிச்சு நின்னு டான்ஸ் ஆடி கத்தி இருந்திருக்காங்க. அதுல அவர் காண்டாயிதான் பிஜேபி காரங்கள பிஜேபின்னு கூட சொல்லாம டே RSS உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா? என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இது அசம்பிளி, சட்டமன்றத்தை என்ன டான்ஸ் ஆடுற இடமா வச்சிருக்கீங்களா? நாங்களும் போராட்டம்லாம் பண்ணிருக்கோம், ஆனா உங்க அளவுக்கு கேவலமா பண்ணது. ஆமா ஆமா, உங்க RSS இதுதான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு போல அப்படி இப்படின்னு சொல்லி மானாவரியா வச்சு கிழிச்சு விட்டா. காட்டுத்தனமா கத்தி காரி துப்பிட்டு வீடியோ வைரல் ஆகி பாத்தீங்களா? அசம்பிளில ஒருத்தர் வந்து காரி துப்புறாரு, இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லி சங்கி பயலுக்கு அங்கிட்டு இங்கிட்டும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அழிச்ச பேட்டியில சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயத்துக்கு மட்டும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், அவரோட மனைவியை வந்து நான் இதுக்குள்ள இழுத்துருக்க கூடாது. ஆனா அதை தாண்டி அவங்களையும் அவங்க தலைவர்களையும் RSS-ஐயும் நான் வச்சு கிழிச்சதை நான் வந்து வாபஸ் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஆனா இருந்தாலும் சரியான கிளி. RSS ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.